ஒரு ஆசிடை மட்டும் இந்த மாதிரி மரத்தை சுத்தி ஊத்தணும் அப்படின்னா என்னென்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, உங்க மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்களோட பெருக்கிறதுக்கு தேவையான நைட்ரஜனை நீங்க கொடுத்துருவீங்க. ஆனா அந்த கார்பனை இந்த மருந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஹியூமிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவுல வந்து உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், பொட்டாஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான மத்த மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்கல்ல, அதாவது காப்பர், ஜிங்க், போரானு, சல்பர், ஃபெரஸ், அப்புறம் வந்து கால்சியம், இந்த மாதிரியான மத்த இதர சத்துக்களுமே வந்து உங்களுக்கு மரத்துக்கு வந்து தேவைப்படும். இந்த மரத்தோட சத்துக்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா தென்னை மரத்துல நீங்க வந்து போரான் சத்து கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, குறும்ப பிடிச்சி இந்த மாதிரி வந்து பிஞ்சு நிற்காது, எல்லாமே வந்து கீழே கொட்டிடும். அப்ப அந்த பிரச்சனை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ஒரு இயற்கை வழியில ஒரு பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அசோஸ்பைர் இல்லாம கொடுக்கலாம், இல்ல பாஸ்போ பாக்டீரியா, இது வேற ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட மண்ணுல இருக்கிற சத்துக்கு தேவையான நைட்ரஜனை நீங்க வந்து உரம் மூலியமாவோ இல்லைன்னா வந்து பசுந்தாள் உரங்கள் போட்டோ நீங்க வந்து வளர்த்துறலாம். ஆனா அதுக்கு தேவையான கார்பனை உங்களுக்கு வந்து இயற்கையா வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமிக் ஆசிட் உங்களுக்கு வந்து கார்பன் வந்து அதிக அளவுல நல்ல சோர்ஸ் இருக்கிறது. இந்த ஹியூமிக் ஆசிடை வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம வந்து அதாவது பலாயிரக்கணக்கான வந்து மண்ணுல இருந்தே மக்கி அந்த இதுல இருந்தா வந்து நம்ம வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து எடுக்கிறோம். இந்த ஹியூமிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த அளவுல கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ல இருந்து 3 மில்லி, 1 லிட்டருக்கு 2ல இருந்து 3 மில்லி எடுத்து அதை நம்ம கலக்கி அதை வந்து நம்ம மரத்துக்கு வந்து 1 லிட்டர் சொல்றேன் கணக்குக்கு. இந்த மரத்துல இருந்து நீங்க வந்து ஒரு 1.5 மீட்டர் தள்ளி நீங்க வந்து ஒரு பள்ளம் எடுத்து அந்த இடத்துல நீங்க வந்து ஊத்துனீங்கன்னா தான், மரத்துக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஊத்தினாலும் அந்த வந்து வயசான வேர்கள் தான் இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து பயன் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அடிக்கு இந்த பக்கம் ஃபுல்லா வந்து தள்ளி வட்டப்பாத்தியை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வட்டப்பாத்தியை சுத்தி இந்த மாதிரி வந்து ஃபுல்லா ஊத்தி விட்டுட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மரத்துக்கு தேவையான கார்பன் சோர்ஸை வந்து இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹியூமிக் ஆசிடோட பெனிஃபிட்ஸ். இந்த ஹியூமிக் ஆசிட் நமக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமிக் ஸ்டார் அவங்க கிட்ட இருந்தா வந்து இது வந்து ட்ரையல் இதுக்காக வந்துச்சு. இதுல வந்து லிக்விட் ஃபார்ம் தான் நம்ம வந்து இப்போ வந்து பயன்படுத்திருக்கோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து கிரானுவல் ஃபார்ம்ல இருக்கு, அதுக்கப்புறம் பவுடர்ல இருக்கு. இது வந்து ஒரு ட்ரையலுக்காக வந்தது. இந்த ட்ரையலை வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்த்திருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுல கொடுக்கணும் அப்படிங்கறத வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்ல என்ன மரத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் வந்து கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.